ஹலோ, ஐம் முத்துராமன். பீகாரில் வாக்காளர்களை பற்றி ஒரு பிரச்சனை ஓடிட்டுள்ளது. பீகாரில் வாக்காளர்கள் அந்த லிஸ்ட்டில் பார்த்தா நீக்கப்பட்டுள்ள 1 ஓட்டு 2 ஓட்டு 3 ஓட்டு பேர் கிடையாது போல் மொத்தம் சேர்த்து 65 லட்சம் பேர் எப்படின்னு பேர்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க. பேர்கள் வெளியிட தான் ஹைகோர்ட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவுலாம் போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். மறந்துடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீகாரில் நடைபெற்ற அந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் செய்யும் முறை தொடர்பாக தான் உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவில் பல முக்கியமான அம்சங்கள் கூறப்பட்டுள்ளது. சிறப்பு திருத்தத்தின் மூலம்தான் நீக்கப்பட்டுள்ள 65 லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் அடங்கிய ஒரு லிஸ்ட் தான் அவர்களே பட்டியல் இருந்து நீக்கிறதுக்கான காரணத்தையும் சரி இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் எப்படின்னா ஒரு உத்தரவெல்லாம் போட்டிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் எப்படி 65 லட்சம் பேர் பேரை நீக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் எப்படின்னா உத்தரவுலாம் போட்டிருக்காங்க. பீகாரில் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை அது இங்கிலீஷில் ஷார்ட்டாக சொன்னால் சார் சொல்லலாம் எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை இன்று தொடர்ந்து 3வது நாட்களாக தான் உச்சநீதிமன்றம் விசாரிக்கப்பட்டது. அதன் பிறகு தான் நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்படுத்தியுள்ளது. இதுவரை தான் வாக்காளர் லிஸ்ட்ல தான் இடம்பெறாத 65 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலை வெளியிடுமாறு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் உத்தரவுள்ளது. மேலும் அந்த தகவல்கள் வாக்குச்சாவடி வாரியாக இருக்க வேண்டும் என்று வாக்காளர்கள் அடையாள எண் மூலம் தான் வாக்காளர்கள் பெயர்களை தேடும் வகையில் இருக்க வேண்டும் என கூறி உள்ளது. ஆகஸ்ட் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஈவினிங் 5 மணி அளவு என்னாச்சுன்னா இந்த லிஸ்ட்ல தான் வெளியிட வேண்டும் என்று நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு காலக்கெடு தந்துள்ளது. இதுவரை பட்டியல் பெயர்கள் சேர்க்கப்பட்டதற்கான அடிப்படை காரணத்தை குறிப்பிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்காங்க. இதை தவிர தான் சிறப்பு திருத்த செயல்முறைக்கு தேவையான ஆவணங்களை ஆதார் அட்டை சேர்க்க வேண்டும் என்று நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை அறிவித்துள்ளது. அந்த வழக்கின் அடுத்த விசாரணை எதிர் 22ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்து வைத்துள்ளனர். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்கட்சிகள் வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக தான் கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ஜெயராம் ரமேஷ் அவர் என்ன சொல்றாருன்னா உச்ச நீதிமன்றம் இன்று இந்திய அரசியலமைப்பை தெளிவாகவும் சரி உறுதியாகவும் சரி துணிச்சலாக நிலைநிறுத்தியுள்ளது. பிரதமர் மற்றும் அவரது ஆதரவாளர் சூழ்ச்சிகளில் இருந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவது நீண்ட ஒரு போராட்டமாக இருந்து வருகிறது. ஆனால் பீகார் சிறப்பு திருத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்றைய தீர்ப்பு அந்த தீர்ப்பு தான் எப்படின்னா நம்பிக்கை அளிக்கு ஒளியாக இருக்கிறது. இது முதல் பரியாம் என்று சொல்லியிருக்காரு. உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவு முக்கிய அம்சங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடைக்கால ஏற்படாத தேர்தல் ஆணையம் பின்வரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு புறப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு வாக்காளர் லிஸ்ட்ல தான் பெயர்கள் இருந்து வரை லிஸ்ட்ல இருந்து சேர்க்கப்படாத சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் பட்டியல் ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் இணையதளத்தில் வெளியிடப்பட வேண்டும். இந்த தகவலை தான் வாக்குச்சாவடி வாரியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்காளர் அடையாள எண் அடிப்படையில் தான் பார்க்க முடியவா இருக்க வேண்டும். அப்போது தான் பொதுமக்கள் தகவல் பெற முடியும். வெளியிட அந்த லிஸ்ட்ல பெயர் சேர்க்கப்படாதற்கான காரணத்தை கொடுக்க வேண்டும். மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் இணையதளத்தில் இந்த லிஸ்ட்ல வெளியிடுவது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பீகார் மாநிலத்தின் உள்ளூர் மொழிகள் மற்றும் ஆங்கில செய்தித்தாளை ஒரு விரிவான விளம்பரம் ஆட்சி எப்படின்னா செய்யப்பட வேண்டும். இதை தவிர தான் தொலைக்காட்சி டிவியும் சரி காணொலி சேனல்களும் சரி இணையதளத்தில் இந்த பட்டியல் வெளியிடுவது ஒளிபரப்ப வேண்டும். மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் அதிகபூர்வமான சமூக ஊடக பக்கங்கள் எதாக இருந்தாலுமே அங்கு அது காட்சிப்படுத்த வேண்டும். வாக்குச்சாவடி வரிவான சுமார் 65 லட்சம் வாக்காளர் தான் ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் நிலை அதிகாரிகளும் சரி பஞ்சாயத்து மற்றும் தொகுதி மேம்பாட்டு பஞ்சாயத்து அதிகாரிகள் அலுவலகத்தின் அறிவிப்பு பலகையில் ஒட்ட வேண்டும். இதனால தான் பொதுமக்கள் இந்த பட்டியலில் பெயர்கள் சேர்க்கப்படாததற்கான காரணங்களை தெரிந்து கொள்ள முடியும். சம்பந்தப்பட்ட நபர் தனது கோரிக்கையை ஆதார் அட்டை நகர்த்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற பொது அறிவிப்பில் தெளிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் தான் அனைத்து வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலகம் அறிக்கையை பெற்று முழு அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும்.